Hello friends, welcome to Kalvi Arts YouTube channel. இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு நடந்த 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம்க்கான ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ஸோ ஒன் வேர்ட்க்கான ஆன்சர்ஸ். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்கள் எத்தனை ஒன் வேர்ட் வந்து கரெக்டாக எழுதிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் எந்த மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்க்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் மற்றும் ஜி என்பன முறையே என் படிவுள்ள பல்லுறுப்புக்கோவைகள் மற்றும் ஹெச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் எனில் ஹெச்சின் படியானது. அதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என், அதாவது ஆப்ஷன் வந்து பி. அடுத்தது செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா tan -1 1/xோட மதிப்பு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. இதுதான் வந்து சரியான விடை, அதாவது -by + cot -1x இதுதான் வந்து சரியான விடை. அடுத்தது தேர்ட் ஒன் 6 - 0 என்ற புள்ளிக்கும் x² - y² 4 என்ற வளைவரை மீதுள்ள புள்ளிக்கும் உள்ள தொலைவு குறைந்தபட்சம் எனில் புள்ளி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ √13, -√3. அதுக்கடுத்து ஃபோர்த் ஒன் 2x dy/dx - y = 3 என்னும் வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வு குறிப்பிடுவது. ஸோ இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பரவளையம். அதுக்கடுத்தது ஃபிஃப்த் ஒன் டி என்னும் நேரத்திற்கு பிறகு மீதமுள்ள ஒரு பொருளின் அளவு பி ஆகும். பொருள் ஆவியாகும் வீதமானது அந்நேரத்தில் மீதம் இருக்கும் பொருளின் அளவிற்கு விகிதமாக அமைந்துள்ளது எனில் பின்னர் அதோட மதிப்பு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ. அடுத்தது சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஏ என்ற புள்ளியிலிருந்து கொடுக்கப்பட்ட தளத்திற்கு வரையப்படும் செங்குத்தோட அடி கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, அதாவது 2, -4, 7 இதுதான் வந்து சரியான விடை. அடுத்தது செவன்த் ஒன் பார்த்துருக்கிங்கன்னா பீட்டா மற்றும் காமா ஆகியவை அமைக்கும் தளத்தில் ஆல்ஃபா அமைந்துள்ளது எனில் இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்தது எய்த் ஒன் 2L நீளமுள்ள ஒரு கம்பி சமவாய்ப்பு முறையில் இரு துண்டாக உடைக்கப்படுகிறது. இரு துண்டுகளில் குட்டையானதற்கான நிகழ்வு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் குட்டையான பகுதிக்கான சராசரி மற்றும் பரவற்படி முறையே. ஸோ இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ. அடுத்தது நைன்த் ஒன் ஒரு மதிப்பு கொடுத்துருக்காங்க, அதோட எல்லா 4 மதிப்புகளின் பெருக்குத்தொகை கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, அதாவது 1. அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்குறாங்க, df/dx என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது எக்ஸ் காஸ் எக்ஸ் இதுதான் வந்து சரியான விடை. அதுக்கடுத்து வினா எண் 11 31 5ஆம் படி மூல சதவீத பிழை தோராயமாக 31 பிழையை போல் எத்தனை மடங்காகும் கேட்டிருக்காங்க. ஸோ 1/5 மடங்காகும். அடுத்தது வினா எண் 12 இதோட இருமம் கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ. அடுத்தது வினா எண் 13 எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு கொடுத்துருக்காங்க என்ற சார்புக்கு ரோலின் தேற்றத்தை நிறைவு செய்யும் சியோட மதிப்பு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் இ, அதாவது ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. அடுத்தது வினா எண் 14 ஏ என்ற 3x3 பூஜ்ஜியமற்ற கோவை அணிக்கு AAT = ATA மற்றும் B = A-1 AT என்றவாறு இருப்பின் BPTயோட மதிப்பு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்தது வினா எண் 15 அதாவது பியோட P ஆஃப் A மதிப்பு கொடுத்துருக்குறாங்க. AX = B என்ற நேரிய சமன்பாடுகளின் தொகுப்பு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருங்கமை உடையவது. அடுத்தது வினா எண் 16 வட்டத்தின் மைய தொலைவு 0. வினா எண் 17 பின்வருவனவற்றுள் A மற்றும் Bயின் மதிப்புகளாக இராதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான விடைன்னு பார்த்தீங்கன்னா 16 மற்றும் 24. அடுத்தது வினா எண் 18 ஏயோட மதிப்பு கொடுத்துருக்குறாங்க. ஏயில் சீரானது எனில் அதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான சரியான விடை வந்து ஆ. அடுத்து வினா எண் 18 எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. ஏ பெறக்கூடிய ஒரு மதிப்பு. வினா எண் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9. அடுத்து வினா எண் 20 இசட் என்ற கலப்பெண்ணானதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இசட் மதிப்பு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.